ஸ்ரீகுருப்போ நம. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நம. ஆதித்யாதீனாம் நவகிரக தேவதாபியோ நமோ நம. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை நமஸ்கரிக்கிறேன். என்னுடைய குருவையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளையும் பணிகிறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ஆனி மாத ராசி பலன்கள். இந்த ஆனி மாதத்தை பொறுத்தவரையில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். முக்கியமான 3 நிகழ்வுகள் இந்த ஆனி மாதத்தில் நடக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நீண்ட நாட்களுக்கு பிறகு சூரியனும் சுக்கிரனும் மிதுன ராசியிலே சனிக்கு 5ஆம் பாவத்திலே சஞ்சாரம் செய்கிறார்கள். சூரியனும் சுக்கிரனும் எப்பவுமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு கிரகங்கள் தான், நம்ம எல்லாருக்கும் தெரியும். மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு மோட்ச ராசி வீடு, அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் சனி பகவானுக்கு திரிகோணத்திலே சூரியன் சுக்கிரன் அமைகிறார்கள். திரிகோணத்தில் அமையும் பொழுது நிச்சயமாக அந்த மாதத்தில் பல மாற்றங்கள் ஏற்படும். பல வகையான மாற்றங்கள் அந்த ராசி அன்பர்களுக்கு பல வகையான மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சிறிய உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, அந்த மாதிரியான கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கெல்லாம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, அந்த ராசிக்கு சனியும் சூரியனும் திரிகோண தொடர்பு வருகின்ற பொழுது அரசாங்கம் சார்ந்த அரசு அதிகாரிகள், அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த அரசு அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள்லாம் கூட கொஞ்சம் ரெட்டிஃபை ஆகிறதுக்கு, சார்ட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய அரசு அதிகாரிகளுக்கு பதவியில் முன்னேற்றங்கள், பதவி உயர்வுகள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய காத்திருக்கு. குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்கள், அரசாங்கம் சார்ந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே கூட இந்த ஆனி மாதம் உயர்வான மாதமாக அமைகிறது. எப்பொழுதும் போல காலபுருஷனுக்கு 2வது வீட்டிலே குரு பகவான். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சனி செவ்வாய் சேர்க்கையும் இந்த மாதம் நடைபெறுகிறது. மேஷத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் சந்தித்து கொள்கிறார்கள். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன், நீச்ச வீட்டை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய். அந்த உச்ச நீச்ச வீடுகளை தரக்கூடிய 2 கிரகங்களும் இந்த ஆனி மாதம் சனியோடு சம்பந்தம் செய்து கொள்கின்றன. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, இந்த ஆனி மாதம் முழுவதும் சனி பகவானுடைய அல்லது அந்த சனி கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமானதாக இருக்கும். ரொம்ப அதிகமான சனியுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமானதாக இருக்கும். எந்தெந்த வகையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்திங்கனாக்கா, உடன் பிறந்தவர்கள், கூட பிறந்தவங்க, அந்த மாதிரியான ஃபேமிலி சப்ஜெக்டில். அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, ப்ரமோட்டராக இருப்பாங்க, லேண்ட் ப்ரமோட்டராக இருப்பாங்க. அதே போல் பில்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், கான்ட்ராக்டர், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். அதே போல் கனிம வளங்கள் சார்ந்த குவாரிகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, மண், மினரல்ஸு. ஸோ அந்த கனிம வளங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிரான்ஸ்போர்ட், லாரிகள், இரும்பு இல்லையா சனி, அதான் லாரி டிரான்ஸ்போர்ட்டு, அது மாதிரியான ஒரு ஜேசிபி இயந்திரங்கள், அந்த மாதிரி இயந்திரங்கள், தொழிற்சாலைகள், இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள். அதே போல் போலீஸ், காவல்துறை அதிகாரிகள், சனியும் செவ்வாயும் சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள். செவ்வாய் போலீஸுங்க, சனி உத்தியோக அதிபதிங்க. அப்போது காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அதே போல் அரசியல் நண்பர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அதே போல் சனி சூரியன் சேர்க்கைன்னு சொல்லும்போது அரசியல் நண்பர்கள், அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள். அப்போது அதே போல் டாக்டர்ஸ், சனி செவ்வாய் ஆராய்ச்சி, அதாவது லேப்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அந்த லேபுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகள். இப்போ நம்ம நிறைய சொல்லலாம், அந்த பயோசிஸ்டம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க. லேபுக்கு தேவையான அந்த டியூப், ரத்தம்லாம் எடுக்கிறாங்க இல்லையா, அது ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய, அதெல்லாம் க்யூப்ஸ், அதெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க. லேப் ரிலேட்டடாக கெமிக்கல்ஸு, அதே சமயத்தில் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இதெல்லாம் இந்த சனி செவ்வாய் சூரியனுடைய ஆதிக்கம்
இந்த ஆனி மாதத்தில் நிறைந்திருக்கிறது. அப்போது சனி செவ்வாய் சூரியன் சேர்க்கையினால் இந்த ஆனி மாதம் உங்கள் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் நடக்கப் போகுது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிடங்கள் இந்த மாதம் இந்த பிளானட் எது வலுவாக இருக்குது, எதை சார்ந்த தொழில்கள் எல்லாம் வலுப்பெறும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ ஃபுல் டீட்டெயிலாக உள்ளே பார்க்கலாம் பாருங்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆனி மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதமாக துலாம் ராசிக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, பலவிதமான மாற்றங்கள். உண்மையிலே உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரகத்தினுடைய சப்போர்ட் இருக்குது, உண்மையிலேயே உங்களுக்கு கால நேரம் எவ்வளோ தூரம் அனுகூலமாக இருக்குது, சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் அமைகிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 5 இருக்கக்கூடிய சனி பகவானை கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறது. ஒரு சனி பகவானுங்கிறது ஒரு உக்ரமான ஒரு கிரகம், அப்படி இல்லைனாக்கா கொடுமையான கிரகம் சொல்ல முடியாது, நேர்மையான கிரகம் அப்படி சொல்லலாம். ரொம்ப நேர்மையாக ஒருத்தர் இருந்துட்டாருன்னா அவர் பக்கத்தில் யாரும் வாழ முடியாது. எது எடுத்தாலும் உண்மையாக இருந்தாருன்னா அவர் என்ன பண்ண முடியும்? இப்போ கலியுகத்தில் அது எடுபடாது. அப்போது அந்த நேர்மையான சனி கிரகம் உங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாருனாக்கா துலாம் ராசி அன்பர்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது, எதையும் நிம்மதியாகவே இருக்க முடியாது. அப்போ அந்த சனி பகவானை டைவர்ட் பண்ணுற ஒரு திசை திருப்புகின்ற வழியாக துலாம் ராசிக்கு 9வது வீடாக இருக்கக்கூடிய மிதுனத்திலே சூரியனும் சுக்கிரனும் சனியுடைய பார்வையை பகிர்ந்து கொள்கிறார்கள். அப்பொழுது இந்த ஆனி மாதம் கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே, இன்னும் கூட உங்களுக்கு நன்மை நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் கூட சனி பகவானுடைய பாதிப்பிலிருந்து பாதிப்புகள் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த சனி பகவானால் உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்திருக்கும்? நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு வீண்பழி அவமானங்கள் ஏற்பட்டிருக்கும். நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய அரசியல் குடும்பம், பெரிய அரசியல், சாதாரண இல்லை, பெரிய அரசியல் குடும்பம், அவங்களுக்கு ஒரு பெரிய சிரமம். அப்போ இதனால் துலாம் ராசி சனி பகவானால் ஊழ்வினை கர்மாவால் ஏற்பட்டது. பெரிய குடும்பம்னு மட்டும் இல்லைங்க, சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, சுய தொழில் செய்யக்கூடியவங்க, ஒரு வெல்டிங் ஷாப் வச்சு நடத்தலாம், ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சு நடத்தலாம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு ஷோரூமாக இருக்கலாம், சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது பழக்கடையாக இருக்கலாம், கரிகா கடையாக, காய்கறி கடைகளாக இருக்கலாம், விவசாயிகளாக இருக்கலாம், சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அன்றைக்கெல்லாம் கன்னியாகுமரியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார், சார் நாங்கள் ஆட்டோவை ஓட்டுறோம் சார், எங்களை பற்றிலாம் எதுவும் நீங்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, நீங்கள் சொல்கிறத நான் வித்து கவனிப்பேன், நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறது, பட் நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய இடத்த பற்றி தான் பேசுகிறீங்க சார், எங்களை பற்றி சின்ன ஆட்டோ ஓட்டுறவங்களை பற்றி நீங்கள் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே சார், பேசிடுறேன் சார் அப்படின்னுவேன். அப்போது அந்த மாதிரி சிறு சிறு தொழில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்போ இது நாள் வரையில் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கும், வீண்பழி அவமானங்கள் இருந்திருக்கும், தலைகுனிவு இருந்திருக்கும், செய்யாத குற்றங்களுக்கான சிறை தண்டனைகள் இருந்திருக்கும். நாம் சொல்லுவோம் கண்டிப்பாக, பெண்களால் வரக்கூடிய தொந்தரவு, குறிப்பாக பெண்களால் வரக்கூடிய தொந்தரவு, எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவு, அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், உறவு முறைகளால், சொந்த பந்தங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதே போல் சம்பந்தங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் துலாம் ராசிக்கு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் துலாம் ராசி என்பர்களே, இந்த ஆனி மாதம் உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய மாதமாக அமைகிறது. எப்படி வெளிவர முடியும்? அப்போ தனிப்பட்ட சனியுடைய பார்வை தொடர்பு மட்டும் இருந்தது, அந்த சனியுடைய பார்வை இப்போ டைவர்ட் ஆகிடுச்சு. சூரியனும் சுக்கிரனும் ஷேர் பண்ணிக்கிறாங்க, வெறும் 30% மட்டும்தான் அந்த பாதிப்பு இருக்கும். இப்போ போய் நீங்கள் அந்த பரிகாரம் உங்கள் ஜாதகத்தை கொண்டு எந்த கிரகத்தால் இந்த பிரச்சனை வந்தது அப்படிங்கிறத அறிஞ்ச ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி
திறமையான ஒரு ஜோதிடரை நீங்கள் அணுக வேண்டும். இவர் சாமி நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க சாமி அப்படின்னு ஒரு ஜோதிடரை அணுகி அவரிடத்துல சென்று உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, இந்த மாதிரியான எனக்கு ட்ரபிள்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் இருக்குது, இந்த மாதிரி எனக்கு செய்வினைகள் இருக்குது, இதை நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுங்க, இப்போ நீங்கள் பரிகாரம் செய்வீர்களே ஆனால் இது ஜெயிக்கக்கூடிய காலம். இத்தனை நாளாக நான் அந்த ஹோமம் பண்ணேன், இந்த ஹோமம் பண்ணேன், அவ்வளோ பெரிய கோவிலுக்கு போனேன், 40 லட்ச ரூபா செலவு பண்ணேன். அப்போது கால நேரம் சரியில்லாத போது எவ்வளோ செலவு பண்ணாலும் நமக்கு அது ஜெயிக்கிறதுக்கான வழிகள் இல்லை. கால நேரம் சரியாகின்ற போது 1 ரூபாய் கல்புரையத்தினா கூட நம்ம ஜெயிச்சிருவோம். ஸோ இந்த அளவுக்கு டெக்னிக்கலாக நம்ம இதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ துலாம் ராசி என்பவர்களே, உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு. உத்தியோகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், வேலையின்மையாக இருக்கலாம், தொழில் பிரச்சனையாக இருக்கலாம், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், பணங்காசு கொடுத்து ஏமாறுதல், நிறைய பணங்காசு கொடுத்து நீங்கள் ஏமாந்துருக்கலாம். அல்லது மனைவி சொல்கிற பேச்சு கேட்கல, பொண்டாட்டிங்க சொல்கிற பேச்சு கேட்கல, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இழுத்து விட்டுடுறாங்க. மாமனார் மாமியார் பிரச்சனைங்க, குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போது இந்த மாதிரி குடும்ப உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் திருமணங்கள் கைகூடும். இந்த துலாம் ராசிக்கு மட்டும் நான் திருமணத்தை சொல்வது உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண யோகங்கள் கைகூடும். அதாவது 30 வயசு கடந்து 35 வயசாகுது, 38 வயசாகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, ரொம்ப வயோதிக பருவமாக இருக்குது. 38 வயசில் அந்த பொண்ணு கூட நான் சொல்ல மாட்டேங்க. அன்றைக்கெல்லாம் டிநகர்லேருந்து ஒரு அம்மா வராங்க, 38 வயசாகுது, அந்த பொண்ணு கல்யாணம் ஆகலை. அந்த பொண்ணு ஒத்துக்குது, அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்லை சாமி, மாப்பிள்ளை கொஞ்சம் முடி கம்மியாக இருக்கே, இந்த பொண்ணுக்கு வயசு 38, பையனுக்கு 42, முடி கொஞ்சம் கம்மியாக இருக்கே. அப்போ அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணு வெளியில் போயிடுச்சுன்னா நமக்கு சப்போர்ட் இல்லை, ஒரே பொண்ணு நம்ம கூடயே இருக்கணும், பொண்ணை கல்யாணம் பண்ணி தரதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம அவங்கள நேரடியாகவே கண்டிச்சுறது உண்டு. எப்படிமா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ட்டு. அப்போது வயோதிக திருமணங்கள் 38 வயசாதா நிச்சயமாக கவலைப்படாதீங்க துலாம் ராசி என்பர்களே. இந்த மாதம் திருமணம் நடந்தேறும், கைகூடும். உங்கள் ஜாதகமோ கிரகமோ என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. உங்கள் அறிவை தூக்கி குப்பையில் வைங்க. கால நேரம்தான் ஜெயிக்கும், கிரகம்தான் ஜெயிக்குங்கிறத மறந்துடாதீங்க. எல்லாத்துக்கும் பரிகாரங்கள் உண்டு, எல்லாத்துக்கும் பிராயச்சித்தங்கள் உண்டு. அது சரியான ஜோதிடரை அணுகி நீங்கள் செய்வீர்களேயானால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள். ஸோ துலாம் ராசி என்பதில் இன்னும் நிறைய சப்ஜெக்ட் நம்ம பேசிகிட்டே போகலாம். கேட்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை வேண்டும். ஃபஸ்ட்டு ஒரு 7 மினிட்ஸ் நம்ம ஜென்ரல் டாபிக் பேசியிருக்கிறோம். லாஸ்ட்டு ஒரு 8 மினிட்ஸ் ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸு துலாம் ராசிக்காக பேசியிருக்கோம். ஸோ இதெல்லாம் கிராஸ் பண்ணியும் உங்களுக்கு இன்னும் எனக்கு என்னை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையா சாமி அப்படின்னு கேள்விகள் இருக்குமே ஆனால் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு வாருங்கள், உங்களுக்கான பரிகாரங்கள் சொல்லப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாத பலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்ப்போம். துலாம் ராசியை பொறுத்த வகையில் கால சக்கரத்தோட 7வது ராசி துலாம் ராசி. ராசி அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிர பகவான் தான் ராசி அதிபதியாக இருக்கிறார். அப்போ கேரக்டர் வைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, எதுலேயும் ஒரு நேர்மையான ஒரு குணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எந்த விஷயத்தையும் நேர்மையாக இருக்கிறது, அதே நேரத்தில் தவறை தட்டி கேட்குறது, சுட்டி காட்டுறது, அதே போல் பார்த்திங்கனாக்க எடுத்துரைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் அங்கே ஆட்சி பெறக்கூடிய உச்சம் பெறக்கூடிய ஒரு இடம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு டிப்டாப்பாக மாடர்னாக இருக்கிறது, பொதுஜன தொடர்பில் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கையில் உங்களோட ராசியில் சித்திரை, சுவாதி, விசாகம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம்.
அப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் என்ன விதமான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் கிரக அமைப்புகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிர பகவான் என்ன மாதிரி வேலையை செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே நேரத்தில் சூரியன் கூட சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை. அவங்க கூட சுக்கிரன், உங்களோட ஆட்சிநாதனான சுக்கிரனும் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடமாக இருக்குது. அப்போ பாக்கியஸ்தானமாக இருக்குது. பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி கூட சேர்ந்து உங்களோட ராசி அதிபதி போய் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு, நல்ல சிறப்பு. அப்போ இதுவரையும் எந்த மாதிரி விஷயங்களுக்காக தொடர்ச்சியாக சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ, அந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. உங்கள் அப்பாவால் உங்களுக்கு அனுகூலம் உண்டு. அதே போல் பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அனுகூலமாக உங்களுக்கு இருக்கும். அப்பா உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும். சொத்து பத்துக்கள் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம் உண்டு. ஆமாம், இந்த விஷயங்கள் மட்டும் இல்லைங்க, அரசு சார்ந்த அனுகூலம் உண்டு. அதே போல் கமிஷன் பிஸ்னஸில் இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியாகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. எதிர்பார்க்காத தனவரவு அப்படிங்கிற விஷயம்லாம் துலாம் ராசிக்கு ஏற்படும். ஒரு முன்னேற்றமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தை. அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா காற்று ராசியில் போய் அமர்ந்து இருக்கக்கூடிய நம்மை, அதே நேரத்தில் அங்கே ஆட்சி பெற்று இருக்கவரோடு அமர்ந்திருக்கிறார். அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ துலாம் ராசியில் ரொம்ப காலமாக எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலை, திருமணம் நடக்கலை, வேலை கிடைக்கலை, தொழில் செய்ய முடியலை, உறவுகளில் மன வருத்தம், வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணேன் நடக்கலை, எதுவுமே நல்லதே நடக்கலைன்னு விரக்தியில் இருந்தீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நல்லது நடக்க போகிறது அப்படிங்கிறது தான் இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு காமிக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா சில பேர் நீங்கள் சொல்கிற பலன்கள் கோச்சார அடிப்படையில் எங்களுக்கு நடந்து வருது, சில விஷயங்கள் நடக்குது, எங்களோட ஜாதக அமைப்புக்கு ஏற்றார் போல், தசாபுத்தி அமைப்புக்கு ஏற்றார் போல் பார்க்கையில் நீங்கள் சொல்கிற கோச்சார பலன்களே மிக தெளிவாக இருக்குது, நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதுலேயும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது மாதிரியும் சொல்லியிருக்கீங்க. அப்போ என்ன இதில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஜாதகத்தில் உங்களோட நிலை என்ன, உங்களோட பிறப்பு ஜாதகம் வேர்ட் சார்ட் எப்படி இருக்குது, அதாவது என்ன நிலையில் இருக்குது, லக்கணம் எப்படி இருக்குது, ராசி எப்படி இருக்குது, இவங்க ரெண்டு பேரோட நிலை என்ன, அடுத்து தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இந்த தசாபுத்தி அமைப்புகள் நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம கோச்சார பலன்களோட பார்க்கையில் இந்த சொல்கிற பலன்கள்லாம் உங்களுக்கு பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு 8-12 கூடையவரோட திசை 6-8-12 கூடையோட திசாபுத்திகள் அமைந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சரியில்லாத அமைப்பு போய்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் இந்த கோச்சார பலன்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுக்காது. அப்போ என்ன முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களோட ஜிய சாதகத்தில் என்ன நிலையில் இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நீங்கள் இருக்குது. அதனால் உங்களோட ஜிய சாதகத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து தொடர்ச்சியாக பார்க்கலாம். இப்போ என்னென்னா சனி பகவான் வக்ரமாக போகிறார். உங்களோட ராசிக்கு யோகராக இருக்கக்கூடியவர் சனி பகவான். யோகர் பார்த்தீங்கன்னா 4-5 கூடிய யோகர் பார்த்தீங்கன்னா வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரவத்தினால என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்த்துடலாம். அப்போ 4 கூடையவர் 5ல் வக்ரவமாகையில் என்னென்னா, இப்போ வீடு கட்டி பெண்டிங் இருக்குன்னா வீடு கட்டுவீங்க. அதே போல் வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல்
தாயோட உடல் நலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக சரியில்லைன்னா இனிமேல் சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து சனி பகவான் 5லே வக்ரம் ஆகுறதுனால குழந்தைகளை பொறுத்த வகையில் குழந்தைகளுக்கு இதுவரையும் உங்களால் எதுவும் செய்ய முடியலை, குழந்தைகளோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்னா அவங்களுக்காக ஏதாவது செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ இயல்புக்கு மாறான விஷயங்கள், தடை தாமதப்பட்ட விஷயங்கள், இதுவரையும் எதிர்பார்த்து நடக்காத விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது எதிரி தொந்தரவு, கடன் பகை, நோய் தொந்தரவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது. அப்போ நீங்கள் இந்த திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 8ஆம் இடத்துல குரு பகவான் 3, 6 உடையவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ல் போய் மறைஞ்சிருக்காரு. அப்போ மறைந்ததால் மறைந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மறைகளை ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குரு பகவானால் இறை தொடர்பு மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுது. சித்திரை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்து கூட்டு தொழில் சார்ந்த முன்னேற்றங்களை செய்யலாம். ஆமாம், அது இல்லாமல் புது முயற்சிகள் கைகூடும், வருமானம் சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. குடும்பம் வருமானம் சார்ந்த அமைப்புகளில் அதிக அக்கறையும் கவனமும் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. அடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலை சார்ந்து தொழில் சார்ந்து வெளியூர் வெளிநாடு போகணும் அப்படின்னு நீண்ட நாளாக முயற்சி பண்ணி தடைப்பட்டு இருந்த விஷயம்லாம் சரியாகும். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புது முயற்சிகள் கைகூடும். அதே நேரத்தில் வேற என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு பலன்கள், வருமானம் தரக்கூடிய வகையில் ஒரு பெரிய திடீர் வருமான அமைப்புகள்லாம் உருவாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விசாக நட்சத்திரம் என்பது பார்த்திங்கன்னா முயற்சிகளில் ஏற்பட்ட தடை, அதே நேரத்தில் கடன் வாங்கி கடன் கட்ட முடியலை, சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கேன், கடனை கட்டுறதுக்கு சோர்ஸ் இல்லை, வழி இல்லை அப்படிங்கிறவங்க அந்த காலகட்டத்தில் அதற்கான வழிகள் தெரியும். தடைப்பட்ட முயற்சிகள் வெற்றியடையும். திடீர் திருப்பம் உண்டு. என்ன மாதிரி திருப்பங்கள் உண்டு அப்படின்னா பொருளாதாரம் சார்ந்த திருப்பங்கள் உண்டு. தடைப்பட்ட பொருளாதாரம் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அப்போ இந்த காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை ஒரு சிறப்பான பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாகவும் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்கிறதும், அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமைகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்க அம்மன் தரிசனம், அலங்கார அம்மனை தரிசனம் செய்கிறதும் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக உள்ளது. அந்த வகையில் துலாம் ராசி அப்படிங்கிறது ஆனி மாதம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலன்களோடு தான் அமைஞ்சிருக்கு. உங்களோட முயற்சிகளுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. வாழ்த்துக்கள் துலாம் ராசி நண்பர்களே. நேர்மைக்கு வித்துவிட்டான துலாம் ராசி நண்பர்களே, இவர்கள் நீதிமான். இந்த ஆனி மாதம் அற்புதமான மாதம் உங்களுக்கு. என்ன, உங்களுடைய ராசியாதிபதி பாக்கியத்தில் இருக்கார். திரிகோண ஸ்தானங்களில் இருப்பது மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசி அதிபதி 9ஆம் இடத்தில் அமர்றது கூடுதல் சிறப்பு. லாபாதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். அப்போ 11ஆம் அதிபதி 9ல், 10ஆம் அதிபதி 9ல், எல்லா 3 கிரகங்களுடைய சேர்க்கை பாக்கியஸ்தானத்தில் இருக்கு. எப்பொழுதுமே திரிகோணம் என்பது அதிர்ஷ்டம், கேந்திரம் என்பது முயற்சி. அது இஷ்டமாக வரும். யாரோ ஒருத்தவா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துட்டு போக போகிறேன். ரொம்ப நாளாக முடியாத காரியங்கள் எல்லாம் இப்போ முடிய போகிறது. கைமேல் பலன் எடுக்கக்கூடிய மாதம் ஆனி மாதம் அப்படின்னு சொல்லலாம். புத்திர சம்பந்தப்பட்ட விஷயம் சற்று அனுகூலம் கிடைக்கக்கூடிய மாதம். ஆமாம், புத்திர சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன் அப்படின்னா பஞ்சம ஸ்தானாதிபதி உங்களுக்கு சனி பகவான் வரார். பஞ்சம ஸ்தானாதிபதி இந்த மாதத்துடைய 15 தேதிக்கு பிறகு வக்ரகதி ஆகிறார். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய புத்திரன் ஏதாவது திரும்ப வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இப்போது அனுகூலம் நடக்கும். ஆமாம்,
புத்திரத்தால் ஒரு யோகம் தரும். நீண்ட நாளாக என்னுடைய பிள்ளையால் இந்த வீடை கட்டி முடிக்க முடியல. இப்போ அந்த காலகட்டங்கள் எல்லாம் கூடி வரும். அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் நடக்கும். எப்பொழுதுமே 3க்குரியவன் 8ல் பயணிக்கிறார். 6ஆம் அதிபதி 8ல் பயணிக்கிறார். 6, 8 தொடர்பு வரும்போது தான் ரகசியங்கள் வெளிப்படும். புதையல் ரகசியங்கள் வெளிப்படும். திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். 6, 8 தொடர்பு பெற்றாலே நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் தானே ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் 6, 8 தொடர்பு போகும்போது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களே, கண்டிப்பாக கிடைக்கும். ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய இந்த துலாம் ராசினியர்களுக்கு குரு அமர்ந்த இடம், குரு வாங்கிய சாரத்தை பொறுத்து அதிர்ஷ்டம் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், 6, 8 தொடர்பு பெற்றாதான் அவர் நிபுணத்துவம் வாய்ந்தவர்னு அர்த்தம். அவர் தான் விஞ்ஞானி, அவர் தான் மைல்டு டாக்டராக இருக்கக்கூடிய சான்சஸ் உண்டு. மருத்துவத்திலே ஒரு துறையை தேர்ந்தெடுத்து இதற்காக ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயம் நல்ல ஒரு ஷார்ப் மைண்டாக இருக்கும். அப்படின்னா 6, 8, 12 தொடர்பு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவர் விஞ்ஞானியாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஜோதிட சித்தாந்த இப்போது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் பயணிக்கிறார். குரு பயணிக்கும் போது சற்று கடன் வாங்கும்போது கூடுதல் கவனம் வேண்டும். அது மட்டும் கவனம் வேண்டும். செக்கு கொடுக்குறீங்களா, சற்று கவனம் வேண்டும். ஜாமீன் கொடுக்குறீங்களா, சற்று கவனம் வேண்டும். இன்னொருத்தருக்கு தொழில் வாங்கி தர நீங்கள் காசு வாங்கி கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர் தான், எனக்கு தெரிஞ்ச அரசியல் பிரமுகர் தான், இவர் நினச்சா ரயில்வேயில் வேலை வாங்கி தருவார், இவர் நினச்சா பால் பண்ணையில் வேலை வாங்கி தருவார் சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் நடு மத்தியில் இருந்துவிட்டு பணம் வாங்கி கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு அது சரியில்லாத காலம். ஜாமீன் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான். இதில் கவனமாக இருங்க. அப்போ பெரியவாளை மதிங்க, குருவுங்க மதிங்க, ஆசிரியர்களுக்கு மதிப்பு கொடுங்க. ஆமாம், இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யோகம் கிடைக்கும். இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துக்கு வரார் உங்களுக்கு. அப்போ துலாம் ராசிக்கு 7க்குரியவன் 8ல் வரார். அப்போ நண்பர்கள் சற்று கவனம் தேவை அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், நண்பர்கள் ஏதாவது கஷ்டம் சொல்லிட்டு வருவா, அதுதான் வருவா, வேறு ஒன்றும் இல்லை. நண்பர்களால் சற்று அவதிகள் உண்டு. சுற்றுலாத்தலம் செல்லும்போது சற்று கவனம். நீர் பிரதேசம் செல்லும்போது கூடுதல் கவனம். நான் கடலில் குளிக்க போகிறேன், அருவியில் குளிக்க போகிறேன், அப்போ ஆற்றுல குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கூடுதல் கவனமாக இருங்க. கூட யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க, நீச்சல் தெரிஞ்சவங்கள கூட வச்சுக்கோங்க. அப்போ நதிநீர் ஆடும்போது கவனம் அப்படின்னு சொல்லப்படும். ஆமாம், துலாம் ராசி நேயர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தீர்க்க போகுது. ஏன் அப்படின்னா அஷ்டமாதிபதி 9ஆம் இடத்துல வர்றார். அப்போ ராசியாதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறார். தான் செய்த பலன்கள், தான் செய்த புண்ணிய கர்மாக்கள் எல்லாமே இப்போ கூடுதலாக போகுது. கர்மாவிலே புண்ணிய கர்மா, அசுப கர்மா 2 கர்மா இருக்குது. இப்போ உங்களுக்கு புண்ணிய கர்மா வேலை செய்யும். 10ஆம் இடத்துக்கு புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயிற்சியாகும் காலம். உங்களுக்கு தொழில் ரீதியான மாற்றங்கள் வரும் காலம், ஏற்றங்கள் வரும் காலம். 10ல் சுக்கிரன் புதன் டாக்குமெண்ட் துறையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் நல்ல ஒரு வெற்றி காலம். இன்கம் டேக்ஸில் வேலை செய்கிறவாளுக்கு ஏற்றமிகும் காலம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு ஏற்றம் சார். துலாம் ராசி பெண்களுக்கு தொழிலால் லாபம் 2 மடங்கு கிடைக்கக்கூடிய காலம் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10ல் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் வர. துலாம் ராசிக்கு 12ல் கேது இருக்கிறார். மோட்சஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். இந்த மாதத்தினுடைய 8/7/2024 பிறகு அஸ்தம் 2க்கு வரார். அப்போ 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது சித்தருடைய ஜீவ சமாதி தொடர்பு பெற்றுங்க. முன்னோர்களுடைய பரிபாலனை பண்ணுங்க, முன்னோர்களை சேவாத்தி பண்ணுங்க. தினமும் தூங்கும்போது முன்னோர்களை நினைச்சிட்டு தூங்குங்க, உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாம், 60-65 வயதிற்கு மேல் உள்ள துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சித்தருடைய வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேலோங்கும். ஜீவ சமாதி வழிபாடு பண்ணணும். ஆமாம், இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான மாதமாக இந்த மாதம் மாறும். துலாம் ராசி நேயர்கள் தொழிலில் ஏற்றம் பெறக்கூடிய மாதம், தொழிலில் மாற்றம் பெறக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போகிறார். 7ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். திருமண யோகங்கள் கிடைக்கும் மாதமாக இந்த மாதம் அமைப்போகிறது. ஆமாம், நீண்ட நாள் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு திருமண காரியம் கைகூடும் மாதமாக இந்த ஆணி மாதம் அமையப் போகின்றது.
6ஆம் இடத்துல சனி வக்கரம் பெறுவதால் தொழிலால் பல மாற்றங்கள் உருவாகும், ஏற்றங்கள் உருவாகும். லேக்ஸ் கணக்கிலும் மில்லியன் கணக்கிலும் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு இது சிறந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி வக்கரமாக 200 மடங்கு இப்போ உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆக துலாம் ராசினியர்களுக்கு இந்த ஆணி மாதம் அற்புதமான மாதமாக அமைகின்றது. வாழ்க வாழ்க வாழ்க. ஒவ்வொரு மாத பலனும் கிரக சஞ்சார ரீதியாக, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் பாவிக்குது, காலபுருஷ தத்துவப்படி அந்த கிரகங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்ற ஒரு பலனை தான் நம்ம வெளிப்படுத்தின்னு இருக்கோம். இந்த கிரக பலம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எவ்வாறு செயல்படுகிறது, கோச்சார ரீதியாக உங்கள் ஜனன ஜாதகத்தில் எப்படி இந்த மாதம் நீங்கள் வெற்றி அடைய போகிறீர்கள், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தனிப்பட்ட குழுவிற்கு வாட்ஸ்அப்பில் பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம், உங்களுடைய பெயர் இதை மட்டும் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஜாதக பலாபலனை முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் எல்லாவித சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய இந்த உமையவளிடம் மன்றாடி பிரார்த்திக்கிற. வாழ்க வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். மீண்டும் நம்ம துலா ராசியினுடைய ஜூன் மாத பலன்களை நம்ம பார்ப்போம். 1/6/2024 முதல் 30/6/2024 வரை இருக்கக்கூடிய 30 நாட்களுக்குரிய ஜூன் மாத பலன்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த ஜூன் மாதம் என்பது ஆறாம் எண்ணுக்குரிய 6வது மாதம் என்பது அந்த 6ஆம் எண்ணுக்குரிய சுக்கிரன் வலிமை ஆட்சி வருகின்ற ஒரு அருமையான மாதம். அதாவது பொதுவாக என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் நேர்மையான முறையில் உழைத்து சம்பாதிக்கக்கூடிய, அதற்கு ஒரு உத்தியோகம் பார்த்தோ உழைத்து நேர்மையான முறையில் ஒரு சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை தரக்கூடியவர் குரு பகவான், தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான். அதாவது ஜாதகத்தில் ஒவ்வொரு ஜாதகத்திலும் 2 பெரிய செல்வ சக்திகள் கொண்ட கிரகங்கள் ஒன்று அசுரகுரு, தேவகுரு என்று சொல்ல. தேவகுரு என்பது குரு பகவான், தேவ சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான். அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்லாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய அசுரகுரு என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் என்பது இன்னொன்று செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு சக்தி. ஒன்று குரு பகவான் ஒரு சக்தி, ஒன்று அசுரகுரு என்று சொல்லக்கூடிய இன்னொரு சக்தி சுக்லாச்சாரியார் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த 2 கிரகங்களுமே பொன்பொருள் செல்வத்தை, வருமானத்தை வாரி வழங்கக்கூடிய கிரகங்கள். எப்படிப்பட்ட வருமானத்தை, எந்த வழியில் வருமானத்தை தரப்போகிறது அப்படின்னு பார்த்தா, குரு நேர்மையாக சம்பாதிக்கக்கூடிய, உழைத்து சம்பாதிக்கக்கூடிய உத்தியோக வருமானத்தை தரக்கூடியவர், செய்கிற நேர்மையான வியாபாரத்தின் மூலம் வருமானத்தை தரக்கூடியவர் குரு பகவான், தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான். ஆனால் சுக்கிரன், அந்த சுக்கிரனாகப்பட்டவன் கால் மேல கால் போட்டு அதிகமா சும்மா மம்பட்டியை கடப்பாறையை வச்சு மம்பட்டி வச்சு வெட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா கால் மேல காலை போட்டுக்கிட்டே உட்கார்ந்த இடத்துல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய, அலட்டிக்காம சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை தரக்கூடிய, கோடிக்கணக்க லட்சக்கணக்க வாரி வழங்கக்கூடிய சக்தி கொண்டவர் தான் சுக்கிரன். ரொம்ப அடிக்க வேணாம், சும்மா அப்படியே கால் மேல காலை போட்டுட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கிரகம் தான் சுக்கிரன். அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் தான் இந்த துலா ராசிக்காரர்கள். ரொம்ப அடிக்க மாட்டாங்க, எதுக்குமே அவ்வளவு ரிஸ்க்லாம் எடுக்கிறது இல்லை. ஒரு தலைமைதாக தகுதி, அதாவது காசு பணத்தை சர்வ சாதாரணமாக சம்பாதிக்கக்கூடிய உலக மக்கள் மத்தியில் வியாபாரம், மிகப்பெரிய வியாபாரத்துறை, ஒரு தலைமைதாக தகுதியில் இருக்கக்கூடியவர்கள் காசு பணத்தை, வருமானத்தை சர்வ சாதாரணமாக ஒரு ரொம்ப கடினமாக உழைத்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் உள்ள துளாராசிக்காரர்கள். கடின உழைப்பு இல்லாமல் சம்பாதிக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரர். அப்படிப்பட்ட துளாராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் துளாராசிக்கு 8ஆம் இடத்தில், அதாவது ஜூன் 1 முதல் ஜூன் 13 வரை அப்படிப்பட்ட சுக்கிரன் வலிமை ஆட்சி வருகின்ற காலம். அதாவது துளாராசிக்கு 8ஆம் இடத்தில் ரிஷப ராசியில் ஜூன் 1 முதல் ஜூன் 13 வரை. அப்ப எப்படிப்பட்ட யோகம் வரும்னு பார்த்தீங்க துளாராசிக்கு. ஆக செய்கிற தொழிலில் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலம்,
செய்கிற தொழிலில் வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலம், மற்றவர்கள் ஆதரவோடு தொழில் அதிகமான முன்னேற்றம் பெறக்கூடிய காலம், அரசாங்கத்தின் ஆதரவை பெறக்கூடிய காலம், மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் மூலம் வருமானம் பெறக்கூடிய காலம், அரசு வருமானத்தை அதிகமாக பெறக்கூடிய காலம், செய்கிற வியாபாரத்தில் அதிகமான வருமானங்களை பெறக்கூடிய காலம். புரியுது? அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அமைப்பு. சரியா? அடுத்து செவ்வாய் ஆட்சி பெறுகின்ற ஜூன் மாதத்தில், அதாவது ஜூன் மாதம் முழுவதுமே துலா ராசிக்கு தனஸ்தானாதிபதியும் 7ஆம் அதிபதியும், அதாவது துலா ராசிக்கு தனஸ்தானாதிபதி 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜூன் மாதம் முழுவதுமே ஆட்சி பெறுகின்ற அற்புதமான யோகம். எப்படி இருக்கும் துலா ராசிக்கு? தனஸ்தானாதிபதி, அதாவது துலா ராசிக்கு 2ஆம் இடத்துக்குரிய விருச்சிக ராசிக்குரிய செவ்வாயும் 7ஆம் இடத்துக்குரிய மேச ராசிக்குரிய செவ்வாய் மேச ராசியிலே ஆட்சி பெறுகின்ற அமைப்பு. ஆக இந்த அமைப்புல இடம் வீடு, அதாவது பூமிகாரன் என்று சொல்ல, இடம் வீடு சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது, அரசாங்கத்தினுடைய உயர்ந்த அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை பெறக்கூடியது. கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள், மிகப்பெரிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள், பில்டிங் கான்ட்ராக்ட், அரசு சம்பந்தப்பட்ட கான்ட்ராக்ட் ஒப்பந்த தொழிலாம் மிக சிறந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய காலங்கள். ரியல் எஸ்டேட் சொல்லக்கூடிய மிகப்பெரிய கான்ட்ராக்டுக்கு, பில்டிங் கான்ட்ராக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லக்கூடிய அத்தனை தொழிலும் சிறந்து விளங்கக்கூடிய அருமையான யோகமான காலங்கள். இடம் வீடு சம்பந்தப்பட்ட தொழில்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு அருமையான நேரம், ஒரு பொன்னான நேரம். பொன் பொருள் செல்வம் வீடு வாசல் சொத்துக்களால் மிகப்பெரிய வருமானத்தை பெறக்கூடிய அருமையான காலங்கள். பூமிகாரகர் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜூன் மாதம் முழுவதுமே துலா ராசிக்கு 7ஆம் இடத்தில் உலக வெற்றி பெறக்கூடிய அருமையான காலம். எல்லா துறைகளிலுமே சாதித்து வெற்றி பெறக்கூடிய அருமையான காலங்களாக துலா ராசி இருக்கக்கூடிய, கலைத்துறையா இருந்தாலும் சரி, சினிமா துறையா இருந்தாலும் சரி, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா இருந்தாலும் சரி, ஒரு எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, வீட்டு உபயோக சாதனங்களாக இருந்தாலும் சரி, அத்தனை துறைகளிலுமே மிகப்பெரிய செல்வத்தை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய யோகம். அரசாங்க உத்தியோகத்தின் உயர் பதவி பெறக்கூடிய யோகம், வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு வருமானங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அத்தனை தொழிலும் சிறந்து விளங்கக்கூடியது. இது செவ்வாயினுடைய மிகப்பெரிய யோகமான ஜூன் மாதம் 30 இருக்கக்கூடிய யோகம். அடுத்து 3வது உங்களுக்கு 9ஆம் இடத்தில், அதாவது செல்வங்களை நிச்சயமாக இத்தனை யோகங்களும் உறுதியாக வியாபாரத்தில் பதவியில் முன்னேற்றம் ஏற்படுமா? வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் வருமா? பதவி இருக்கிற உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படுமா? புகழ் ஏற்படுமா? அரசியல் சார்ந்தவர்களுக்கு உயர்ந்த புகழை ஏற்படுத்த முடியுமா என்று சொல்லக்கூடிய இடத்தில் புதன் அரசியலுக்குரியவனும், அதே நேரத்தில் அரசாங்கத்தின் நிர்வாகத்துக்குரியவனும், உயர் பதவிக்குரியவனும், சட்டத்துக்குரியவனும் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வித்யாபதி என்று சொல்லக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி வருகின்ற காலம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 9/6/2024 முதல் 26/6/2024 வரை. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப இதெல்லாம் இந்த 3 கிரகங்கள் செவ்வாய், சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகங்களும் ஆட்சி பெறுகின்ற அருமையான ஒரு காலங்கள், தொடர்ந்து ஆட்சி புரிகின்ற காலங்களாக இருக்கிறது. சரி, அடுத்து இது இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெறுகின்ற கிரகம் மாற்றங்கள், கிரகத்தினுடைய ஆட்சிகள் பெறுகின்ற இந்த 3 கிரகத்தை பார்த்தோம் துலா ராசிக்கு. அடுத்து என்னென்ன தேதிகள், அதாவது இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, அம்ச பலன் ஒன்று இருக்கு. ஒவ்வொரு கட்டத்திற்கும் ராசி அம்சம் அப்படின்னு ஒவ்வொரு நாளுக்கும், நம்ம ஜூன் 30 நாட்களுக்கும் ஒவ்வொரு நாட்களுக்கும் ராசி அம்சம். இந்த அம்சம்னா என்னங்க? அப்படியே கணிச்சு அப்படியே நடக்கக்கூடியது சொல்றது. இது நடக்கும்னா அம்ச பலன்ல அப்படியே நடக்கும். இதுதான் அம்சம் சொல்லக்கூடியது. அந்த அம்ச பலனை எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு யோகமாக இருக்கும் அப்படின்றத ஒரு 9 நாட்கள் நான் வச்சிருக்கேன். அதை ஒவ்வொரு நாளா சொல்றேன். சரிங்களா? ஆக முதல்ல ஒரு தேதி 4/6/2024 பரணி 3
பார்த்தீங்கன்னா சந்திரன் பரணி 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனை ஆட்சி பெற்று செவ்வாய் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்புகள். இந்த ஆணி மாதம் 32 நாட்களில் ஒரு 9 நாட்கள் மட்டும் சிறந்த யோகமான நாட்களாக அமைகிறது. அந்த நாட்களை பற்றி பார்ப்போம். 15/6/2024 அன்று ஆணி 1, ஆணி முதல் 6 ஆணியின் 1 என்று சொல்லக்கூடிய ஆணியின் ஆரம்ப தேதியே, ஆணி மாதம் முதல் தேதியே அமோகமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு தேதியாக அமைகிறது துலா ராசிக்கு. அதாவது பொதுவாக நாம் ஒரு காரியத்தை நம்ம நல்லபடியாக செய்யணும்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுபோல தான் ஒரு ராசிக்கு ஒரு வலிமை பெறுகின்றது என்றால் அந்த ராசிக்கு அதிபதி வலிமை பெற வேண்டும். அப்படிப்பட்ட துலா ராசிக்கு அதிபதியே ஆணி 1ஆம் தேதி சுக்கிரன் ஆட்சி பெறுகின்றது. அந்த துலா ராசியில் ஆணி 1 துலா ராசியிலே சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற ஒரு சிறந்த அமைப்பு. அதற்கு நேர் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது மேலும் ஒரு குருவினுடைய பார்வை, குரு பார்க்கக்கூடிய எந்த ஒரு இடமும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புரிஞ்சுட்டீங்களா? அது குருவும் பார்க்கல, சந்திரனும் சந்திரன் குருச்சந்திர யோகத்தில் சுக்கிரனை பார்க்கக்கூடிய அருமையான யோகம். எங்க துளாராசியில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரத்த பலன் சொல்றேன். துளாராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனை ஐயா நல்லா கவனிங்க. இது நான் சொல்லக்கூடிய ராசி கட்டத்தின் பலன்கள் அல்ல, அம்ச கட்டத்தின் பலன். அதனால குழப்பம் ஆகிடாதீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆக கணித்து சொல்லக்கூடிய இறைவனுடைய தராசு தட்டு என்று சொல்லக்கூடிய அம்ச பலன்கள், ஒவ்வொரு நாளுக்கும் அம்ச பலன் இருக்கு. அந்த அம்ச முதல் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக வலிமைகளை பார்த்துட்டோம். இப்போ வழக்கம் போல குரு அங்கே இருக்கு, குரு பயிற்சி ஆச்சு, அதைவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. கிரக மாற்றங்கள் வருது பார்த்தீங்களா? செவ்வாய் ஒரு கிரக மாற்றம், அது புதன் ஒரு கிரக மாற்றம், சூரியன் சுக்கிரன் இருக்கக்கூடியது ஒரு கிரக மாற்றம். இந்த கிரக மாற்றங்களினால் ஏற்படுகின்ற பலனை தான் பார்க்கணும். வழக்கமாக திரும்ப குரு பயிற்சி, குரு இந்த இடத்துல ரிஷபத்தில் அப்படி இருக்கு, அதவே திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? சரி, இப்போ அடுத்து இந்த முதல் 15/6/2024 பார்த்தீங்கன்னா, அதாவது சுய முயற்சிகள், வருமான முன்னேற்றங்கள், அரசாங்க பதவிகள், செய்கிற வியாபாரம்லாம் விருத்தி அடையக்கூடிய ஒரு சிறந்த காலங்களாக, வருமானங்கள் அதிகப்படக்கூடிய காலங்களாக இந்த ஆணி 1 நமக்கு சிறப்பாக இருக்கு துலா ராசி. சரிங்களா? குரு தனகாரகன், ராசிக்கு அதிபதி. ஆக 8ஆம் அதிபதி ராசிக்கு இருக்கு. ராசியிலே சுக்கிரன் வழிவரும் மிக சிறந்த செல்வ யோகங்களை பெறலாம், வருமான யோகங்களை பெறலாம், அரசு உத்தியோகத்தை பெறலாம். அரசுக்கான உத்தியோகத்தை அந்த முயற்சியிலிருந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். சரி, இது போன்ற ஒரு சிறப்பு யோகங்களை பெறக்கூடிய மற்ற நாட்களை தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். அடுத்து நீங்கள் எந்த ஒரு காரியமும் செய்யக்கூடாது. எப்போ? ஆணி 8ஆம் தேதி. ஆணி முதல் தேதிக்கு அப்புறம் அடுத்த ஆணியில நமக்கு 8ஆம் தேதி ஒன்று வருது. இந்த 8ஆம் தேதியில் ஒன்றுமே செய்யக்கூடாது. அதனுடைய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 22/6/2024. 22/6/2024 எந்த ஒரு காரியத்தை பேசுவா சிவனேன்னு வீட்டில் இருங்க, எந்த ஒரு காரியம் பண்ணாதீங்க. சரிங்களா? அடுத்து ஆணி 9ஆம் தேதி, அதாவது 32 நாட்கள்ல நான் ஒவ்வொரு நாளும் கணித்து ஒவ்வொரு நாட்களுக்கும் ராசி அம்சம் சொல்லி 2 கட்டங்கள் இருக்கிறது. அப்ப ராசி கட்டத்தில் இருக்க கிரகங்களுடைய வலிமையில முதலே சொல்லிட்டேன். இப்ப அம்ச பலன்களாக 9 நாட்கள் தான் சிறந்த யோகமான நாட்களாக ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுல முதல் தேதி 15ஆம் தேதி, 15/6. சரிங்களா? அது ஆணி 1ஆம் தேதி. இப்போ அடுத்து ஆணி 8. ஆணி 8 எதுவுமே செய்யக்கூடாதுன்ட்டேன். அடுத்து ஆணி 9க்கு வந்துட்டோம். இந்த ஆணி 9ல் ஆங்கில தேதி 23/6/2024. இதில் பூராடம் 3ஆம் பாதத்தில் துளாராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை, பூராடம் அதாவது துளாராசிக்கு அதிபதியான சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலேயே, அந்த பூராடம் 3ஆம் பாதத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே துளாராசி சுக்கிரன் வீட்டிலே இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய அருமையான நாள். எப்படி பார்த்தீங்களா? ஆக இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு நாட்களை மட்டுமே நான் கணித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். துலா ராசிக்கு அந்த ராசிக்கு அதிபதியே
நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியோ, வருமானமோ, தொழிலோ, வியாபாரமோ, அரசாங்க வேலை முயற்சி பண்ணுறதோ, உயர் பதவிக்காக முயற்சி பண்ணுறதோ, கொடுக்கல் வாங்கலோ, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, இதுக்கெல்லாம் வீடு, இடம், திருமண யோகங்கள், திருமணத்துக்கான பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறது, இடம் முடிக்கிறது, இந்த அத்தனை காரியங்களை செய்யலாம். வருமானம் அதிகப்படக்கூடிய காலங்கள், காசு படங்கள் அதிகமாக வரக்கூடிய நாள், குரு சந்திரனை பார்க்கக்கூடிய நாள்லாம் உங்களுக்கு வருமானம் நிறைய கொட்டி கொடுக்கும். இது 3வது தேதியில் 2வது தேதி அடுத்து 2வது தேதியில் ஒன்றுமே செய்யாதீங்க, ஒன்றுமே செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு இப்போ 3வது யோகத்தை பார்த்துட்டோம். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஆணி 11. இந்த ஆணி 11 என்பது 25/6/2024 ஆங்கில தேதி ஆணி 11. இதில் திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை, திருவோணம் 4ஆம் பாதத்தில் துளாராசிக்கு 10ஆம் இடத்தில் ஒரு புதிய தொழிலை நீங்கள் உருவாக்குறீங்கன்னா, தொடங்குறீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். இந்த நாட்களில் திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அதாவது துளாராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது சூரியன் பார்க்கக்கூடிய நாள், அதாவது இந்த பௌர்ணமிக்கு இணையான நாள், அதாவது துளாராசிக்கு லாபாதிபதி சூரியன் பார்க்கக்கூடிய, மகரத்திலிருந்து பார்க்கக்கூடிய நாள், அம்ச பலன் அப்படியே நடக்கும், யோகத்தை கொடுக்கும். பௌர்ணமிக்கு இணையான நாள். ஒரு தொழில், துளாராசிக்கு ஒரு தொழில் தொடங்கினாலும், ஒரு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணாலும், ஒரு திருமண காரியத்தை தொடங்கினாலும், அதற்கான ஒரு பெண் பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்கறது, அத்தனை சுபகாரியங்கள் வெற்றி பெறக்கூடிய காலங்கள். சரி, அடுத்த தேதி ஆணி 13. இதற்குரிய ஆங்கில தேதி 27/6/2024. சதை 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், அதாவது திரும்ப பாருங்க, துளாராசிக்கு அதிபதி சுக்கிரனே சதை 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெறுகின்ற, உச்சம் பெறுகின்ற காலம். சதை 4ஆம் பாதத்தில் மீனத்தில் உச்சம் பெறுற. அப்ப அதாவது பார்த்தீங்கன்னா வியாபார வெற்றி, தொழில் வெற்றிகள், வருமானம், அதாவது கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தால் அது வெற்றி பெறக்கூடிய காலங்கள், வழக்குகள் வெற்றி பெறக்கூடிய காலங்கள், எதிரிகளிலிருந்து பணம் வரக்கூடிய காலங்கள், எதிரிகளிலிருந்து முடக்கப்பட்ட பண வருமானங்கள் வரக்கூடிய காலங்கள், தொழிலில் செய்கிற தொழில் அதிகமான வருமானங்கள் வரக்கூடிய காலங்கள். சுக்கிரன் வலிமை பெறுகின்ற காலங்கள், திருமண முயற்சி பண்ணலாம். சுக்கிரன் கலஸ்டரர், திருமண முயற்சி பண்ணலாம், பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம். புரிஞ்சுட்டீங்களா? அந்த உச்சம் பெற்ற சுக்கிரனை, அந்த பரணி, அதாவது சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில், அதில் என்ன சிறப்புனா, சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்குது. இல்லை, சந்திரன் சுக்கிரனை பார்க்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய உடல் பிறந்த யோகம். இந்த உடல் திருமணம் ஆணும் பெண்ணும் இணைவதற்கான ஒரு யோகத்தை ஏற்படுத்துவதுதான் சுக்கிரனை சந்திரனை பார்க்கும்போது. அப்ப முக்கியமா திருமண யோகத்திற்கான அர்த்த முயற்சியுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த காலங்களாக ஏற்படும். வியாபாரம் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக ஏற்படும். உத்தியோக முயற்சி வெற்றி பெறக்கூடிய காலங்களாக ஏற்படும். சரி, ஏன்னா உடல் முயற்சிகள் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி பெறக்கூடிய காலங்கள் என்று சொல்லக்கூடியது. சரி, அடுத்து ஆணி 14 28/6 ஆணி 14 28/6/2024 பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை மீண்டும் சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான பௌர்ணமி யோகமும், பௌர்ணமிக்கு இணையான யோகம். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப நான் சொல்றது போற கணிச்சு, ஆட்சி, உச்சம், இந்த மாதிரி வலிமையான கிரக நாட்கள் மட்டும், இந்த நாட்களில் நீங்க எல்லாவித காரியங்களும் செய்து வெற்றி அடையலாம். புரிஞ்சுட்டீங்களா? நான் சொல்லக்கூடிய எல்லாத்துக்குமே நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்து இருக்கும் தான், சொல்லக்கூடிய அத்தனை காரியங்களும் செய்யலாம் அந்த தேதியில். இதுலயும் திருமண முயற்சிகள், தொழில் வியாபார முயற்சிகள், இடம் முடிக்கிறது, வீடு முடிக்கிறது, பூ வைக்கிறது, எல்லாமே அதை செய்யலாம். அப்ப உங்களுக்கு லாபாதிபதி சூரியனாகப்பட்டவன் உங்களுக்கு 10ஆம் அதிபதி சந்திரனும் சந்திக்கும் பொழுது தொழில் வருமானங்கள், முன்னேற்றங்கள் அதிகமாக ஏற்படக்கூடிய காலங்கள், லட்சக்கணக்கில் காசு கொட்டக்கூடிய காலங்களாக இருக்கும். சரி, அடுத்து ஆணி 19 3/7/2024 அன்று ரோகிணி 2ஆம் பாதத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை, அதே நேரத்தில் விருச்சகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய், உச்சம் பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்க்கிறது. செவ்வாய் எங்க இருக்காரு? துளாராசிக்கு 2ஆம் இடத்துல. பூமி யோகங்கள், அரசாங்க அதிகாரம் பெற்ற ஒரு அரசு உத்தியோகங்கள், அதே நேரத்தில்
திடீரென்று காசு, அதாவது மற்றவர்களை மற்றவர்கள் ஆதரவால் எதிர்பார விதமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, காசு பணம் கொட்டக்கூடிய ஒரு ஒப்பந்தங்கள் ஏற்படக்கூடிய காலங்கள், ஒரு நல்ல மனிதர்கள் மூலம் வருமானத்தை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய காலங்கள், அரசு பதவியின் மூலம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்கள், திருமணத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு வருமானம் பெற, திருமணத்தின் மூலம் அதாவது மனைவி வீட்டு சொத்துக்கள் மூலம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய இத்தனை யோகங்களுக்குமே அந்த தேதியில் ஏற்படும். அதான் 3/7/2024 உச்சம் பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்க்கக்கூடியது. துளாராசிக்கு தனஸ்தானது வியாபாரம், வருமானம், முன்னேற்றங்கள், திருமண யோகம், திருமண மனைவி சொத்துக்கள் அத்தனை பெறக்கூடிய காலங்கள். சரி, அடுத்து ஆணி 20. இந்த ஆணி 20 4/7/2024 இதுல பாத்தீங்கன்னா மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கும் சந்திரனை, மிருகசீரிஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கும் சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்ப்பது, மேலும் மீனத்தில் இருக்கிற சூரியன் சந்திரனை பார்ப்பது. அதாவது ஒரு எப்பயுமே குரு சந்திரனை பார்க்கும் பொழுது அதே கிரகத்தை மற்ற சூரியன் உங்களுக்கு லாபாதிபதி பார்க்கும் பொழுது இதெல்லாம் தொழில் வியாபாரத்துக்கு, வருமானத்திற்கு, காசுகள்லாம் நிறைய வியாபார வருமானங்கள், அதற்கான முயற்சிகள், வியாபார விருத்தி செய்யக்கூடிய அருமையான நாள். புரிஞ்சுட்டீங்களா? சரி, அடுத்து ஆணி 30. ஆணி 20க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆணி 30க்கு வந்துட்டோம். இந்த ஆணி 30ல் 14/7/2024 அன்று 14/7/2024 சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அதாவது துளாராசியிலே சித்திரை 3ஆம் பாதத்தில் அதாவது இந்த ஆணி மாதம் துளாராசிக்காகவே அத்தனை யோகத்தில் தருண மாதிரி தெரியுது எனக்கு. உண்மைதான். ஆக சித்திரை 3ஆம் பாதத்தில் ஆரம்பிச்சதே அப்படித்தான் ஆரம்பிச்சோம். ஆணி 1லே ஆணி முடியும் போது ஆணி 30லையும் சித்திரை 3ஆம் பாதத்தில் கூடிய சந்திரன் துளாராசியில், அதாவது ஆரம்பிக்கும் போது துளாராசி சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற காலம், அதே போல முடிக்கும் போது அதே மாதிரிதான். ஆக சித்திரை 3ஆம் பாதத்தில் ஆட்சி பெறுகின்ற ஒரு அந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்க்கக்கூடிய அருமையான நாள். புரியுறீங்களா? குரு சந்திரனை எப்பெல்லாம் பார்க்கிறார் அப்பெல்லாம் நம்ம நீங்க எடுக்கிற எந்த ஒரு முயற்சி மிகப்பெரிய வெற்றி, வியாபாரம், தொழில் வியாபாரம், வருமானங்கள், அரசு வேலை, திருமண யோகங்கள், புத்திர யோகங்கள், பூமி இடம் வாசல் சம்பந்தம் அத்தனையும் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய காலங்களாக இருக்கும். புரியுங்களா? அதில் அந்த ஆணி 30ல் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது அந்த சித்திரை நட்சத்திரத்திற்குரிய செவ்வாய் உச்சம் பெறுகின்ற ஒரு அருமையான தேதி. அப்ப இந்த சொத்துக்கள் அதிகமாக பெறக்கூடிய காலங்களாக இருக்கும், அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை பெறக்கூடிய காலங்களாக இருக்கும். எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் உச்சம் பெறும்போது மிகப்பெரிய யோகமாக ஏற்படும். பூமி யோகம், இடம் யோகம், பதவி யோகம் என்ற அத்தனை யோகங்களும் பெறக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் நான் கணிச்சு சொல்லக்கூடிய அம்ச பலன்கள். வரிசையை வழக்கம் போல சொல்லக்கூடிய ராசி இடத்துல குரு அங்க இருக்காரு, இங்க இருக்காரு, அதெல்லாம் கிடையாது. பண்ணிட்டீங்களா? ஆக நான் சொல்லக்கூடிய பலன் நிச்சயமாக நடக்கும். அந்தந்த தேதி நான் சொல்லக்கூடிய அத்தனை தேதி செஞ்சு பாருங்க. செய்யக்கூடாத தேதியும் செஞ்சுட்டேன். ஆக இந்த ஆணி மாதம் மொத்தம் உங்களுக்கு 9 தேதியில் ஒரு தேதி மட்டும் சரியில்லை, எல்லா தேதியுமே யோகத்தை கொடுக்காது. இந்த தேதியில ஒவ்வொன்றா செஞ்சு பாருங்க, மிகப்பெரிய வெற்றி அடையலாம். எந்த காரியத்தையும் தொடங்கி பாருங்க, மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ஏன்னா நான் கணிச்சு சொல்லக்கூடிய பலன்கள். அதை இந்த பலன் ஏதாவது உங்களுக்கு சரி வரல, சரியா நடக்கலை அப்படின்னா கீழே நம்பரை நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது மோசமான தசாபுத்திகள் நடந்தால் நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடப்பட தான் செய்யும். அப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. என்னதான் நடக்கலன்னு பார்த்துருவேன். ஒரு நல்ல கவனிக்க, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடம் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துடக்கூடாது. ஐயா நிறைய பார்த்துட்டு அங்கே பார்த்து இங்கே பார்த்து எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம், என்னென்னமோ பரிகாரம் பண்ணிட்டோம், எத்தனையோ ஜோசியரை பார்த்தாச்சு, எத்தனையோ கோயில் கிளம்பலாம் போயாச்சு, ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிட்டோம். என்ன நடக்கலை? ஏன் நடக்கலை? கல்யாணம் முடியலையா? வேலை கிடைக்கலையா? அரசாங்க வேலை கிடைக்கலையா? குழந்தை கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லையா? கல்யாணம் முடிஞ்சு ஒரே பிரச்சனையாக இருக்குது, வீட்டில் என்ன செய்வதற்குள்ளா இருக்குது, கொடுத்த பணம் அப்படி முடங்கி போச்சு, வரலையா? பணம் ஏமாற்றமா? அந்த காசு பணம் வருமா வராதா?
கோர்ட்டில் இருக்க சொத்து பிரச்சனை முடியுமா? நிறைய பேர் எங்களை ஏமாத்திட்டாங்க, அவங்க அந்த காசு வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்குங்க. இதுக்கு எங்கேயோ ஜாதகத்தை தூக்கி அலைஞ்சு சிரிஞ்சு நொந்து போய் உட்காந்துருக்கும்பா. இப்படிப்பட்டவர்கள் நல்ல ஞானிங்க. ஒரு ஜோதிட திரும்ப சொல்ல, ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வந்துடக்கூடாது. அது பிரம்ம வேதத்தை நல்லா கவனிங்க. ஜோதிடம் ஒருபோதும் தப்பாது. ஏன்னா பிரம்ம வேதத்தால் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டது. வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட தெய்வ சாஸ்திரம் தான் ஜோதிட சாஸ்திரம். ஆக ஜோதிட சாஸ்திரம் ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக இந்த உங்களுக்கு நடக்கக்கூடிய எதுவாக இருந்தால் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசிநாதன் 9ஆம், அதாவது 1, 5, 9 அதிபதிகள் 1, 5, 9 இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த மாதம் பார்த்தோன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலையும் 1ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மிகப்பெரிய பாக்கியம், அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தந்தை மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதம் பார்த்தோன்னா ஆவணி மாதம் பொதுவாகவே மாத பலன்னு சொல்லும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு சொல்லுவோம். செவ்வாய் பகவான் சமசப்தமத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேனா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் எதிர்பாலினத்தவர்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் வந்து அதர் பார்ட்னர் வில் பி வெரி ஸ்ட்ராங். அதாவது அடுத்த பார்ட்னர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். செவ்வாய் சம்பந்தமான வியாபாரம் செய்கிறவாளுக்கு, அதாவது செவ்வாய் சம்பந்தமான வியாபாரம்னா மணல் போன்றது, மினரல்ஸு, அதை தவிர வந்து சமையல் ஹோட்டல் இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கிறதும் அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதம் ஆவணி மாதம் பார்த்தலையானால் 15/6/2024 16/7/2024 வரலும் உண்டான நாட்களில், அதாவது 32 நாட்களில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த மாத கடைசியில் தான் வந்து செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு சப்தமத்திலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறார். அது வரலும் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் பொசிஷன் இருக்கும். 8ஆம் இடத்துக்கு போனாலும் குருமங்கள யோகம் அமைகிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. இந்த மாதத்தில் 9ஆம் இடத்துல வந்து 3 கிரகங்கள் இருக்குது. அதாவது சூரியன், சுக்கிரன் மற்றும் புதன் இருக்கிறது பெரிய விசேஷம். புத பகவான் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதும் சூரிய பகவானோட சேர்ந்துருக்கிறது. 9ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்துருக்கார். அதனால் தந்தைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுக்கு வந்து மெதுவாக செல்லும் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் ராகு பகவானும் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு வந்து எல்லா விதமான வெற்றியையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஏன்னா எதை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும். எந்த ஒரு எதிரிகளும் அற்ற நிலை இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. இந்த மாதத்தில் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலம். இருந்தாலும் சூட்டின் வழியாக பிரச்சனைகள் வரும். உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 12ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் மூலியமாக உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இந்த சித்தர்கள் பீடங்கள், அதை தவிர மடாதிபதிகளை போய் சேவிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த துளாராசிக்காரர்களுக்கு பார்த்தோன்னா அவர்கள் தந்தை மூலியமாக அனுகூல்யமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இடத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்களை நீங்கள் தவிர்த்து வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது சந்திராஷ்டம நாள்னு சொல்கிறோம். புதிய முடிவு வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் கொடுங்க. அது வந்து பசும்பால் அபிஷேகம் பண்ணுறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான
சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மொச்சை தானம் கொடுங்க. அதாவது பெருமாள் கோவிலில் வந்து மொச்சை சுண்டல் பண்ணி பெருமாள் கோவிலில் தானம் கொடுங்க. அதை தவிர வந்து ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க, நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஸ்ரீரங்கத்தில் வந்து அதுவும் பெருமாளுக்கு பாதாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இந்த மாதிரியான ட்ரை ஃப்ரூட்ஸ்னு சொல்லக்கூடியது வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பாக்கியம் மிகவும் அதிகமாக இருக்குது. எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களோட ராசிநாதன் சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறது. தன்னோட நண்பரான புதன் வீட்டில் மிதுனத்தில் இருக்கிறார். சுபராகி கோணஸ்தானத்தில், அதாவது 1, 5, 9ன்னு சொல்லுவாங்க, அந்த திரிகோணஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இதனால் என்னென்னா தந்தையால் அனுகூலங்கள், தந்தையால் என்னென்ன உதவிகள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவர் தந்தை வந்து கேட்காமையே உங்களுக்கு செய்யக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வெளிநாடு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்க அந்த துலாம் ராசி நேயர்கள்லாம் இப்போ வந்து வெளிநாடு போகிறதுக்கு நல்லதொரு வாய்ப்புகள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால குடும்பத்தில் ஒற்றுமைகள் வந்து நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாக்கை வந்து நிறைவேற்றக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி தன பற்றாக்குறை இருந்துட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ வந்து தன வரவுகள்லாம் அமோகமாக இருக்கும். 3ஆம் இடத்தை வந்து சுக்கிரன் புதன் பார்க்குறதுனால எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி தான். 2 சுபகரங்கள் பார்க்குறாங்க. அதனால் ஏதாவது அரசாங்க தேர்வு ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து வெற்றி. அதே மாதிரி ஏதாவது இன்டர்வியூக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சாதகமான பதில்கள் தான் அமையும். அதே மாதிரி 4ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறார். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி வண்டி வீடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருக்கிறவங்க துலாம் ராசிக்காரங்கள்லாம் இந்த மாதங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கக்கூடிய காலகட்டங்கள் இது. துலாமில் வந்து 5ஆம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால குழந்தைகள் வந்து உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதனால் வந்து குழந்தைகளை நீங்கள் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போகிறது பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, ராகு வந்து சனி செவ்வாய் தொடர்பு இல்லாமல் குரு வீட்டில் இருக்கிறார். அதனால் வந்து என்னென்னா வேலைகளில் வந்து சிறு பிரச்சனைகள் இருக்கும். அந்தளவுக்கு பெரிய பிரச்சனைகளை சிறு பிரச்சனைகள் இருக்கும். அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. கடன், நோய் எதிரி அதெல்லாம் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே சிறு குழப்பங்கள், ஒற்றுமை இல்லாத தன்மைகள்லாம் இருக்கும். அப்புறம் கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் வந்து இன்னும் ஒரு மாதம், செவ்வாய் வந்து அங்கே மேசத்தில் இருக்கிறாரு, இன்னொரு 30 நாள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது. அதாவது திடீர் பண வரவை குரு வந்து கொடுப்பார். அதே மாதிரி வெளி மாநிலங்கள் அரசாங்க அதிகாரிகள்லாம் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்டு இருந்த அரசு அதிகாரிகள் இல்லை ப்ரைவேட்னாலும் யாருனா இருந்தாலும் சரி, அதாவது இடமாற்றம் அப்படின்னு கண்டிப்பாக வந்து இடமாற்றம், நீங்கள் கேட்ட இடமாற்றங்கள் வந்து ஒரு பதவி உயர்வோடு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இது. துலாம் ராசி அதே மாதிரி வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த இளைஞர்கள்லாம் இந்த மாதங்கள் கண்டிப்பாக போய் வருவீங்க. அதே மாதிரி பெரியவர்கள் வந்து மோட்ச ஸ்தலங்களுக்கு போய் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பெரியவங்கள்லாம் இந்த மாதத்தில் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர், அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.